அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் பதவி நீக்கம், அலறும் கோபாலபுரம். இது பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா திமுகவில ஒரு மிகப்பெரிய சம்பவங்களா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு வருது இல்லையா? ஸோ, பார்த்தீங்கன்னா திமுகல ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில அந்த பாலியல் விவகாரத்தில திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இருந்தது. இதிலும் திமுக சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் சுப்பிரமணியன், ஸோ பார்த்தீங்கன்னா, இதில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில தொடர்பு இருக்கு அப்படின்ற மாரி தான் பேசப்பட்டு ஓவராலாகவே பேசப்பட்டு வந்திருந்த நிலையில, இப்ப திமுகவுடைய தலைமையகத்தில அதிரடியாக மீண்டும் உட்கட்சிக்குள்ளே மோதல் ஏற்பட்ட காரணத்தால இப்ப திமுகவின் அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் தான் இப்ப பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியாக மாறி வந்திருக்கக்கூடிய நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா, அவர தலையில வச்சு கொண்டாட்டம் செய்து வரும் நிலையில மூத்த அமைச்சராக இருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக திடீர்னு பதவி நீக்கம் செய்ய போறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2025ல ஒரு முதல் சட்டப்பேரவை நடைபெற்றது இல்லையா? ஸோ, அதில பேசிய திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அனைவருமே பேசியிருந்தாங்க. இதில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் பேட்டி பேசியிருந்த நிலையில, அங்க திடீர்னு துரைமுருகன் எழுந்து, "ஸோ இங்க சட்டப்பேரவையில பேசுறீங்களா? பொதுக்குழுவில் பேசியிருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில, அங்கிருந்த அமைச்சர்கள் அனைவருமே அவரு பார்த்தீங்கன்னா, தாக்கி பேசிய நிலையில பார்த்தீங்கன்னா, அங்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய அழுத்தங்கள் குடுத்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக திமுக அமைச்சர் அவரே பதவி நீக்கம் செய்ய போறதாகவும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ, அதனால இப்ப திமுக உட்கட்சிக்குள்ளே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக நிலைக்குமா? அப்படின்றது தான் பெரிய கேள்வியாகவே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக சல்லி சல்லியாக உடையக்கூடிய சம்பவம் தான் நடக்கப் போகுது. அதனால திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, நிரந்தரமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த பக்கம் சாய்வாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வந்தவுடனே ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் நடக்கப்போகுது. இதைத் தொடர்ந்து திமுகவுடைய தலைமையகத்துக்கு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு மிகப்பெரிய டார்கெட் பண்ணி தான் அவர் வேலை செஞ்சுட்டு வராரு. அந்த டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அவரு திமுகவை உடைத்துவிட்டு அமமுகவுக்கு போவாரு அப்படின்ற மாரி தான் ஓவராலாகவே பேசப்பட்ட ஒரு நிலையில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அமமுகல இருக்கக்கூடிய டிடி தினகரன் அவர்கள் இவரு ஒரு நெருங்கிய நபராக தான் இருக்காங்க. ஏற்கனவே அவர் அந்த தொகுதியில ஜெயிச்சதுக்கான காரணம் திமுக சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாரி பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக பதவி நீக்கம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு மனக்கசப்பு காரணமாக இப்ப அவர பதவி நீக்கம் செய்ய போறதாக அவரே ராஜினாமா செய்ய போறதாக செய்தியும் வெளியா இருக்கு. இருந்தாலும் இப்ப திமுகவுடைய அமைச்சருக்கும் ஸோ துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஏற்பட்ட அடிதடி மோதலால் தான் ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தின் அடிப்படையில கோபாலபுரத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதனால துரைமுருகன் அவர்கள் வெளியில் போனாரே அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய நடந்த ஊழல்கள் அனைத்து பட்டியல்களும் அவர்கிட்ட சிக்கியிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.